ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனல் வழியாக அந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன சுவிசேஷம் சொல்ல போகிற, மதம் மாற்றம் போறியா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, கிறிஸ்தவனா நீங்கள் ஒரு மதத்தை மாற்றுறீங்க, இருக்கிறவனை ஒரு மதத்தை விட்டு ஒரு மதம் மாற்றுறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நான் சுவிசேஷம் சொல்ல போகிறேன்றப்போ இது மதம் மாற்றுறதா அப்படின்னா, இது மதம் மாற்றுறது கிடையாது. மதத்தை பற்றி நான் பேச போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவம் ஒரு மதத்தை சார்ந்ததே கிடையாது. என்ன புதுசாக சொல்கிற, மதத்தை சார்ந்ததே கிடையாது அப்படின்னா என்னது இது? ஏன்னா வேதத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு மதத்தை பற்றி கிறிஸ்தவன்றது ஒரு மதமாகவும் இதை குறித்து இப்படி எந்த பேசின மாதிரி எனக்கு தெரியல. வேதத்தை முழுவதுமே புரட்டி பார்த்தாலுமே அது கிறிஸ்துவை குறித்து தான் இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றி தான் அது காரியங்கள் அதில் சொல்லப்படுகிறது. நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனங்களை சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் மதத்தை பற்றி எதுவும் பெருசாக சொல்லப்படலைங்க. அப்படின்னும் போது வேதமே சொல்ல மதத்தை பற்றி எதுவும் பேசாத போது நான் ஒருத்தர் மதம் மாத்துறதுன்றது சரி கிடையாது. அப்பயே நீங்க சொல்றீங்க ஆண்டவர்ன்றது. ஆமா, அது ஆண்டவர் தாங்க. நான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மதம் மாத்தலன்றீங்க, ஆனா இயேசுநாதர்ன்றீங்க. என்னன்னா, மதங்கள் பார்த்தீங்கன்னா இதை செய்யணும் இதை செய்யாதுன்னு சொல்றது தாங்க மதங்கள். நீ சட்டையை போடு, நகையை போடு, நீ கலட்டு, நீ மாத்து, உடுத்து, பண்ணு, பண்ணாத, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது மதத்தினோட வேலை. சில பேர் கேட்பாங்க, கோயிலுக்கு வர்றதுன்னா எந்த ட்ரெஸ்ஸு போட்டு வரணும், இந்த ட்ரெஸ்ஸு போடலாமா, இந்த ட்ரெஸ்ஸு வேணாமா, முக்காடு போடணுமா போடக்கூடாதா, செருப்பு போடணுமா போடக்கூடாதா, இப்படி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. இந்த எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. உண்மையாலே எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அதுக்கு எந்த இடத்துக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுன்னு தெரியும். இப்போ ஒரு விளையாடுறதுக்கு போனோம்னா அந்த விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடணுமோ, அதுக்கு என்ன ட்ராக்ஸோ, அதுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் வியரோ அதை போட்டு போவோம். இப்போ போடுறதுக்கு ஜெர்சியை போட்டுட்டு நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறது கிடையாது. யாரும் போக மாட்டோம். ஏன்னா போனால் பைத்தியக்காரன்னு நம்மளே தெரியும். அப்போ கோயிலுக்கு வரும்போது மட்டும் என்ன ட்ரெஸ்ஸு போடணும், எப்படி உட்காரணும், எப்படி நிற்கணும் அப்படின்றது மட்டும் இவங்களுக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. இதை பற்றி பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இதெல்லாம் மதத்தை குறித்து பேசுகிற காரியம். இப்படி நிறைய பேர் பேசுகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இது ஒரு மதம், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இவங்க மாற்றுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் நான் இந்த வேதத்தை பார்த்த வரைக்குமே மதத்தை சார்ந்து எந்த காரியங்களும் செய்யப்படுறது கிடையாது. ஒரே காரியம், கிறிஸ்து அவர் எப்படி தலையா இருக்கிறாரு, தேவன் அவரை கொண்டு என்னென்னலாம் செய்கிறாரு, திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி இவங்க 3 பேர் எப்படி இருக்கிறாங்க, எப்படி வேலை செய்கிறாங்க, இவங்க என்னவா எனக்கு இருக்கிறாங்க அப்படின்ற காரியங்கள் நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு இதில் இருந்து அப்படி தான் நான் வேதத்தை பார்க்குறேனே தவிர்த்து இது ஒருத்தரை விட்டு ஒருத்தருடைய மதத்தை மாற்றுறது கிடையாது. ஸோ அப்போ கிறிஸ்டியானிட்டினா என்னங்க? கிறிஸ்டியானிட்டினா நீ என்ன சொல்ல வர? உன்னுடைய பார்வையின்படி கிறிஸ்டியானிட்டினா என்ன? We are not converting the people from one religion to another religion. We are transforming the life of the people. So Christianity, it's not a religion, it's a relation between God and us. கிறிஸ்தவன்றது ஒரு மதங்க. இது மதம், இது இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மதத்தின் கோட்பாடு படி கொண்டு வராங்க பாருங்க, அது கிடையவே கிடையாது. இது தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு தான் காட்டுது. தேவன் மனிதனை
படைக்கிறாரு. படைச்சுட்டு மனிதன் பாவம் செய்றான். மனுஷன மீட்கிறதுக்காக தேவன் பல காரியங்கள செய்றாரு. அப்படி என்னென்னலாம் செய்றாரு, எப்படிலாம் செஞ்சு மனுஷன மீட்கிறாரு. தேவன் மனுஷன் மேல எவ்வளோ அன்பா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவன தான் காட்டுறோமே தவிர்த்து, நீங்க இந்த கடவுள ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிட்டா உங்க நோயெல்லாம் தீர்ந்துரும். அ உங்க கஷ்டம்லாம் மாறும். உங்களுக்கு சோறு போடுறோம். அப்படிலாம் சொல்றது கிடையாது. ஆனா என்ன பண்றது, சில பேர் அப்படி பண்றாங்க. அதனால என்ன பண்றது, அது வந்து சோசியல் மீடியால வைரல் ஆவுது. அத சொல்றாங்க. இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சுன்றாங்க. ஆனா என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், தானா எதுவுமே நடக்காதுங்க. சிலருக்கு நடக்கலாம். அற்புதம் நடக்கலாம். அடையாளம் நடக்கலாம். ஆனா அது எல்லா நேரமும் நடக்கிறது கிடையாது எல்லாருக்கும். அப்படி ஒருத்தருக்கு அற்புதம் நடந்தது, அப்படி வாழ்க்கைய மாத்த முடியும். ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்த முடியும்னா, கடவுள் ரொம்ப நல்லவருங்க. எல்லாருடைய வாழ்க்கையும் மாத்திட்டு போயிடலாமே. ஏன் ஒருத்தர் மட்டும் மாத்துறதுன்னா, கடவுள்னா கல் நெஞ்சக்காரங்களா? நம்ம தான் கல் நெஞ்சக்காரங்க. சில நேரம் ஒருத்தருக்கு நல்லது செய்றோம். ஒருத்தர் நமக்கு அவங்களுக்கு பிடிக்காததுனால அவங்களுக்கு நம்ம செய்ய மாட்டோம். அவரு எனக்கு பிடிக்காதவரு. அவருக்கு நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி அ நம்ம இருக்கிறோம். ஆனா கடவுள் அப்படி கிடையாது பாருங்க. கடவுள் ரொம்ப நல்லவரு. அப்படி ஒருத்தருக்கு மட்டும் அடையாளம், அற்புதம்லாம் செஞ்சு விட்டு போயிட்டு, மிச்சவங்களுக்கு செய்யாம இருக்கிறதுக்கு அவரு ஒண்ணும் அவ்வளோ மோசமானவர் கிடையாது. அப்படி இருக்க சிலருக்கு நடக்குது. சில அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. ஆனா, அதனால மொத்தமா உங்களுடைய வாழ்க்கை மாறுமான்னு கேட்டீங்கன்னா, மாறாது. ஆனா, அப்படி மாறியிருந்தா எல்லாருக்கும் மாறியிருக்கும். கடவுள் எல்லாரையும் அப்படி பண்ணி மாத்திருவாரு. அப்ப என்னுடைய வாழ்க்கை மாறணும். அப்ப கிறிஸ்தவனா என்ன? ஒருத்தனுடைய வாழ்க்கைய வந்து மாத்துறது. இந்த உலகத்துல வந்து ஒருத்தன் வந்து இந்த உலகம் வந்து ஒதுக்கும்போது, கடவுள் வந்து எப்படி அவன தூக்குறாருன்றது தான் கிறிஸ்தவம். இந்த மனுஷன் எப்படி பாவத்துல விழுந்தானோ, அவன எப்படி பாவத்துல இருந்து அவனுக்கு ரட்சிப்ப குடுக்குறாரு கடவுளு. அவருக்கு என்னென்னலாம் செய்றாரு, இயேசுவை வைத்து அவர் என்னென்னலாம் செய்றாரு, அந்த உண்டான பரிகாரம் இருக்கு பாருங்க இயேசுவ வைத்து. இந்த ரட்சிப்புன்ற ஒண்ணு சொல்றது தாங்க கிறிஸ்தவம். இதுல வந்துட்டு இன்னைக்கு வந்து நான் எந்த ட்ரெஸ்ஸ போடணும், நான் அத போடணும், நான் ட்ரெஸ்ஸ போடணுமா, நகைய போடணுமா, நகைய கழட்டணுமா, நகைய மாட்டணுமா, இதெல்லாம் வந்து ஒரு அ இன்னைக்கு வந்து இது என்னன்னா, ஒரு விவாதத்துக்கு நல்லா இருக்குமே தவிர்த்து, ஒரு கிறிஸ்டியானிட்டி லைஃப்ல பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே தெரியும். அத பத்தி பேசக்கூடிய காரியம் வந்து வேதத்துல நெறைய பேச வேண்டிய காரியம் நெறைய இருக்குது. ஏன்னா, வேதத்துல உள்ள காரியங்கள்லாம் நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய காரியம் புதுசு புதுசான பெர்ஸ்பெக்டிவ் வியூல பார்க்கும்போது, நெறைய காரியங்கள் மாறுபாடாக நம்ம ஒரு தப்பான ஒரு புரிதல் இருக்கும். ஆனா, கர்த்தர் எதற்காக சொன்னார்ன்னு ஆவியானவர் விளக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அவர் எதுக்காக எழுதியிருக்கிறாரு? எதுக்காக சொல்லியிருக்கிறாங்க? அது எப்படி நம்ம வாழ்க்கையில வந்து பயன்படுதுன்றத நம்ம கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அத வந்து நம்ம கேட்க வர்றது கிடையாது. நம்ம எத செய்யணும்? எத செய்யக்கூடாது? இப்படிப்பட்ட காரியங்கள நம்ம செய்றது கேட்கிறதுனாலயும், இப்படிப்பட்ட காரியங்கள நம்ம செய்ய தீவிரமா இருக்கிறதுனால, இதுக்கு வேதம் என்ன சொல்றதுன்னு இன்னைக்கு காதுலயே வாங்குறது கிடையாது. என்ன பத்தி வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது இத பத்தி? இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றத நம்ம கேட்கறது கிடையாது. இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில பல சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்கறது கிடையாது. அவரு போனா அவர் என்ன சொல்லுவாரு? அவரு அந்த போதகர் போனா என்ன சொல்லுவாரு? இந்த சபைக்கு போனா என்ன சொல்லுவாங்க? இப்படி நம்ம பல காரியங்கள என்ன பண்றோம்? நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானத நம்ம மற்றவங்க கிட்ட தேட ஆரம்பிக்கிறோம். ஆனா வேதத்தின்படி எதையுமே நம்ம தேடுறது கிடையாது. நாங்க வேதத்த நாங்க படிக்காத வேதமா அப்படின்னு சொல்லி நெறைய பேர் பேசுவாங்க. ஆனா நான் நெறைய இந்த கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்ததுனால, பாரம்பரியமான கிறிஸ்தவர்களோட நெறைய பேர் கூட பழகியிருக்கிறேன். நெறைய பேர்களோட நானும் டிராவல் பண்ணியிருக்கிறேன். நானும் அந்த லைஃப்ல டிராவல் பண்ணியிருக்கிறேன். நானும் நெறைய தப்பு செஞ்சிருக்கிறேன். நானும் விழுந்திருக்கிறேன். நானும் எந்திரிச்சிருக்கிறேன். அப்ப கர்த்தர் எப்படி தேற்றுவாரு? எப்படி ஒருத்தர வந்து கொண்டு வருவாரு? பயன்படுத்துவாருன்றதெல்லாம் என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து நெறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா, என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு.
ஒண்ணுமே ஒரு ரொம்ப ஒரு தரித்திரமான ஒரு நிலையில தான் இருந்தேன். ரொம்ப மோசமான நெலைம. தரித்திரம் புடிச்ச நெலைம அது. எதற்குமே வந்து என்னுடைய சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. ஆனாலும் பிறந்ததுலருந்து கிறிஸ்தவம். இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில எல்லாராலயுமே புறக்கணிக்கப்பட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க, "உருப்பட மாட்டான், தண்டம் இவன். இவனுக்கு தகுதி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, லாயக்கு கிடையாது" அப்படின்னாங்க. "இவன் பொழச்சுக்க மாட்டான். இவன் வா இவன் வந்து இவன் வாழ்க்கை வந்து சின்னாபின்னமா போயிடும்." அப்படின்னு கரிச்சு கொட்டுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, "தண்டி இவன். எல்லா குடும்பத்திலயும் ஒரு தண்டச்சோறு இருக்குது. அது மாரி இந்த இவனும் ஒரு தண்டச்சோறு." அப்படி சொல்லி நெறைய பேரு புறக்கணிச்ச காலகட்டத்தில நானும் கர்த்தர விட்டு விலகி போனேன். ஏன் ஆண்டவரே! நான் வந்து எவ்வளோ ஒழுக்கமா இருந்தேன். நானும் சபைக்கு வரேன், கோயிலுக்கு வரேன், ஊழியம் செய்றேன், எல்லாத்துக்கும் போறேன். சில பேருக்கு இன்னைக்கு நான் பைபிள பத்தி பேசுறேன்னும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். "என்ன ஐசக் இப்படி பேசுறான் திடீர்னு" அப்படின்ட்டு. ஆனா என் கூட இருக்கிற ரொம்ப நெருங்குனவங்களுக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். சில பேர் நெனைப்பாங்க, "இன்னைக்கு இவன் பெரிய ஆள் ஆயிட்டான். இன்னைக்கு திமிர்ல பேசுறான்." அப்படிலாம் கிடையாதுங்க. என் பாக்கெட்ல காசு இல்ல. ரூ. 1க்கு வழி இல்லன்னும்போது, பஸ்ஸுக்கு காசு இல்லன்னும்போதும் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். தெரு ஊழியம் செஞ்சிருக்கிறேன். ட்ராக்ஸ் குடுத்துருக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல போய் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். அப்போ இப்படிலாம் செஞ்சிருக்கிறேன். ஆனாலும் பாவமும் செஞ்சுட்டேன். அப்படின்னும்போது கர்த்தர் எப்படி ரெக்கவர் பண்றாரு ஒரு மனுஷனன்றபோது, அதோடைய நிலைமையே முற்றிலும் பெருசா இருக்கும். இந்த உலகத்துல இருக்கவங்கலாம் நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு பார்ப்பாங்க. என் கர்த்தர் அப்படி பார்க்கிறதே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, "உன்னுடைய பாவத்த நான் மறந்துட்டேன், மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன். The people in the world they will forget. Sorry, the people in the world they will forgive, but they never forget." உலகத்துல இருக்கிறவங்க மன்னிப்பாங்க, மறப்பாங்களான்னு கேட்டா மறக்க மாட்டாங்க. மன்னிச்சுட்டு சொல்லுவாங்க, "ஏய் இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாளு அன்னைக்கு நீ உன் மேல சந்தேகம் இருக்குது லைட்டா" அப்படின்னுவாங்க. "இத செஞ்சவன் தானே" அப்படின்னுவாங்க. ஆனா என் தேவன் உன் பாவத்த திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. பிசாசு தாங்க நீங்க இந்த பாவம் செஞ்சுட்டீங்க, தப்பு செஞ்சுட்டீங்க, கர்த்தர் உங்கள இப்படி பண்ணிட்டாரு, கர்த்தர் தான் இப்படி பண்ணிட்டாரு, கடவுள் உங்கள சேர்த்துக்க மாட்டாருன்னு சொல்லுவான். ஆனா தேவன் அப்படி சொல்றவரே கிடையாதுங்க அவரு. அப்ப நான் என்ன வேணா செய்யலாமா? அப்படி கிடையாது. நீங்க ஒரு தடவ வந்து நீங்க விழுந்து எந்திரிச்சு கடவுள் அன்ப வந்து ருசிச்சு பார்த்துட்டீங்கன்னா, திரும்ப போய் நீங்க அந்த பாவத்துல விழமாட்டீங்க. அப்ப அப்படிப்பட்ட காரியத்துல நமக்கு என்ன தேவை? இப்படி இப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வந்து பாவத்துல விழுந்து, இந்த உலகத்துல புறக்கணிக்கப்பட்டு, கர்த்தர் ஒருத்தன உயர்த்துறாருன்னா, அது எப்படி உயர்த்துறாரு? சும்மா எல்லாரையும் உயர்த்திட்டு போயிறது கிடையாது பாருங்க. அப்படி உயர்த்துனா வந்து எல்லாருமே நல்லா போயிடலாமே! எல்லாருமே டாப் கிளாஸ் ஆயிடலாமே! அப்படி ஆவறது கிடையாது. அதற்குன்னு சில பிரமாணங்கள், சில கோட்பாடுகள் வேதத்துல வந்து இருக்குது. சில வழிமுறைகள். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு இருக்குது. எப்புட்ன்னா இந்த மதத்துல சொல்றாங்க பாருங்க, அப்படி கிடையாது. வேதத்தின் வாயிலாக சில காரியங்கள் இருக்குங்க. அத படிக்கும்போது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்படி தான் இருக்குதா? இவ்வளோதானா? இவ்வளோ சிம்பிளா? இத பண்ணா போதுமா? அப்படின்ற காரியம் இருக்குது. அதனால அப்படிப்பட்ட காரியத்த தான் எனக்கு வந்து எனக்கு என் போதகர் வந்து முதல்ல வந்து அத அறிமுகப்படுத்தினாரு. என் குடும்பத்தில என்ன பெத்தவங்க கூட நம்பிக்கை இல்ல பாருங்க. ஒரு ஒரு கட்டத்தில. இவன் ஒண்ணும் இல்லாம போயிடுவான் அப்படின்னு அவங்களே மனச விட்டுட்டாங்க. ஊழியக்காரங்கலாம் ஊழியம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டு உன் புள்ள மேல அசுத்தாவி இருக்குது. அப்படிலாம் சொல்லி பெரிய கலகம் உண்டு பண்ணிட்டுலாம் போன நாள்லாம் இருக்குது. ஆனா எனக்கு என் போதகர் ஒண்ணு சொன்னாரு.
உன்னால உன் குடும்பத்தோட தலையெழுத்தை மாத்த முடியும். அப்ப எனக்கு அந்த வார்த்தை புதுசா இருந்தது. எல்லாருமே ஒரு மாத்தி பேசுறாங்க. இவர் மட்டும் என்கிட்ட வேற விதமா பேசுறாரு. உன்னால உன் குடும்பத்தோடைய தலையெழுத்தையே மாத்த முடியும்ன்னும்போது, எப்படி மாத்த முடியும்? நீ கடன் வாங்க மாட்டாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். உன்னால உன் வீட்ல சமாதானம் பெரிதா இருக்கும். அப்ப என்னால எங்க வீட்ல பார்த்தா எப்ப பார்த்தாலும் பிரச்சனைன்றாங்களே! என்னால எப்படி சமாதானம் இருக்கும்? அப்படின்ற கேள்விகள் இருக்குது. வார்த்தைய மறுபடியும் திரும்ப, 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 திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறேன் பாருங்க. அப்பதான் வார்த்தைய கருத்து முதல் தடவ புரியுது. அதுவரைக்கும் கிறிஸ்தவ குடும்பத்தில பிறந்தேன். டெய்லியும் பைபிள் படிக்கிறேன். டெய்லியும் வாரம், வாரம் கோயிலுக்கு போறேன். ஆனா என்ன இதில என்ன இருக்குது? அப்படின்ற இது வெளிப்பாடு எனக்கு புரியல. ஆனா என்னைக்கு சத்தியத்த கேட்டனோ, அன்னைக்கு தான் சத்தியம் தான் விடுதலையாக்கும். அதனால தான் வேதத்தில சொல்லப்பட்டிருக்குது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப அந்த கோயிலுக்கு போனா விடுதலை வரும், இந்த கோயிலுக்கு போனா விடுதலை வரும், அப்படி போனா விடுதலை. நீங்க எத்தனை கோயில் வேணா மாறி போய்க்கோங்க, உங்களுக்கு விடுதலை வராது. அன்டில் ஆர் அன்லெஸ் நீங்க வசனத்த புரியாத வரைக்கும், நீங்க அந்த வார்த்தைய நீங்க பயன்படுத்தாத வரைக்கும் நமக்கு நடக்கிறது கிடையாது. இன்னைக்கு ரட்சிக்கப்படும்போது ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது. ஏதாவது ஒண்ணு நடக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. அற்புதம் நடக்கல. அப்படி அற்புதத்திலே எல்லாரையும் மாத்திர முடியும்னா, கர்த்தருக்கு ரொம்ப ஈஸி பாருங்க. எல்லாரையும் ஒரு செகண்ட்ல மாத்திட்டு போயிடலாம். அப்படி மாத்திர முடியாது. அதுக்கு வேதத்துல நெறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இந்த காரியத்த பத்தி தான் நம்ம பேச போறோம். இத பத்தி பேசணும்னு நான் எடுக்கும்போது, ஒரு நாளு ரொம்ப என்னுடைய பழைய மெமரீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் நெறைய மேடையில பேசினதெல்லாம் இருக்கு. அப்போ 1, 2 வீடியோஸ்லாம் கிடைச்சது. ஏன்னா நெறைய பேசியிருக்கேன். ஆனா சிலதெல்லாம் வீடியோ என்னால ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியல. அன்னைக்கு ஃபோனும் இல்ல என்கிட்ட, எந்த ஒரு கேமரா இல்ல, ஒண்ணும் கிடையாது அன்னைக்கு. அதனால போயிடுச்சு. அப்ப நான் உட்காந்துட்டு யோசிச்சு பார்த்தேன். நல்லா பேசியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த திறமைலாம் இருந்ததுன்னா பிரயோஜனம். ஒண்ணுத்துக்கும் பயன்படல அப்படின்னு யோசிச்சேன். அப்ப கர்த்தர் சொன்னாரு, "பயன்பட போது" அப்படின்னாரு. "பயன்பட போதா? என்ன பயன்பட போகுது?" நான் ஆண்டவரே என்ன? "பேசுப்பா, வார்த்தைய பத்தி நீ மத்தவங்களுக்கு எடுத்து பேசுன்னாரு." நான் எங்க போய் பேசுறது? நானே ஒழுங்கா அப்படின்னேன். "இல்ல, இல்ல நீ பேசு. நீ பேசுனா நான் உனக்கு செஞ்சிருக்கிறேன். நல்லது செஞ்சிருக்கிறேன். நீ உன் வாழ்க்கையில மாத்திருக்கிற. நீ பேசியிருக்கிற. அதுவும் அந்த மாரி நீ மத்தவங்களுக்கு சொல்லு இந்த நன்மைய" அப்படின்னாரு. "நீ மட்டும் நன்மைய பெற்றிருக்கிறது எப்படி? மத்தவங்களுக்கு இத ஷேர் பண்ணணும்" அப்படின்னாரு. ஆண்டவரே, ஏதோ ஊழியம் பண்ண சொன்னீங்கன்னா, போய் ஏதாவது ஒரு சபையில நடக்கிற ஊழியத்தில பங்கெடுத்துக்கிறேன். இல்ல ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு குடுக்கலாம். அ இப்படிலாம் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா, இப்படி நான் ஏதோ அன்னைக்கு தெரியாத்தனமா உட்காந்து இந்த மாரி ஒரு தரம் வந்தது. இத வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆண்டவர் இப்படி பேசுறாரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல எனக்கு. சரி, அந்த டைம்ல இருக்கிறேன். அன்னைக்குன்னு பார்க்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, இந்த மாரி "நீங்க கர்த்தருடைய வார்த்தைய ஷேர் பண்ண முடியுமா?" அப்படின்றாங்க. இது எல்லாமே சேம் அப்படியே சிங்க் ஆகுது பாருங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 1 இயர் பிஃபோர் இருக்கும். இப்படிலாம் பேசும்போது நான் சரி அன்னைக்கு அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி மறுபடியும் நான் பேசிட்டேன். நான் பேசினேன். அப்ப ம் அது குறித்து எனக்கு ரொம்ப நாளா மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. என்ன ஆண்டவரே! நான் போய் இப்படி செய்றது? எவ்வளோ பேர் இருக்காங்க. ஜனங்க எவ்வளோ நல்ல பிரசங்கியார்கள் இருக்காங்க. நல்லா ஊழியம் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. நான் போய் செய்றதா? ஐயோ! சிரிச்சுருவாங்க எல்லாம். கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க அப்படின்னு நெனச்சு, அத தாமதப்படுத்தினேன். வேற ஏதாவது வழி இருக்குமா? இல்ல வேற ஏதாவது ஒருத்தவங்க பிரசங்கம் பண்றாங்கன்னா, அத எடுத்து கிளிப்ஸா போய் ஷேர் பண்ணலாம். அ நெறைய பாட்டெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பண்ணுவேன். ஆனா கர்த்தர் சொன்னாரு, "அதெல்லாம் கிடையாது." அப்படின்னும்போது, சரி நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே. நான் வந்து வேதத்துல இருந்து பேச ஆரம்பிக்கலாம். அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அத குறித்து நெறைய படிக்க ஆரம்பிச்சேன்.
வேதத்திலிருந்து நெறைய காரியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, கர்த்தர குறித்து பேசுறோன்றப்ப ஏதோ வந்தோம், ஒரு நாள தொறந்தோம், இப்படி பைபிள் இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் அழைக்கப்பட்டவனும், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். அப்படி ஒரு வசனத்த எடுத்து பேசிட்டு டக்குன்னு, இன்னைக்கு கர்த்தர் இதுதான் நமக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கர்த்தர் குடுத்த வார்த்தை இதுதான் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனலா பேசிட்டு போயிடலாமா? அப்படிலாம் எனக்கு அதில நம்பிக்கை கிடையாது பாருங்க. இந்த மோட்டிவேஷன் மாரி ஒரு நாள் உங்களுக்கு சொன்னா அப்பதைக்கு நல்லாருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைய மாற்றுமான்னு கேட்டா, அது மாற்றாது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்றேன். அ போயிட்டு இன்னைக்கு நீங்க ரொம்ப கஷ்டத்தோட வந்திருக்கீங்க. உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாரு. கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு. அவரு உங்களதெல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னேன்னா அப்பதைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அந்த சூழ்நிலையில அப்பதைக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை வரும், வராதுன்னு நிச்சயம் கிடையாது பாருங்க. எல்லாருக்கும் பிரச்சனை வரும். அப்ப அந்த பிரச்சனை நேரத்துல எப்படி வார்த்தைய பேசணும்? எப்படி அந்த கேட்ட வார்த்தைய எப்படி அப்படி பிரச்சனைக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்கு, வார்த்தைய குறித்து அர்த்தம் புரியணும் நமக்கு. இது என்ன சொல்லியிருக்குது? அப்படின்ற அந்த அர்த்தம் புரிஞ்சிருச்சுன்னா, நமக்கு காரியம் விளங்கிடும். இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ முன்னேறிருச்சு. ஆனா இந்த லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, பத்திரம் பதிவு இருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட லேண்டுக்கு பட்டா போட்டு எழுதி பத்திரம் பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த லேண்ட் என்னதுன்னு எவனோ ஒருத்தன் எல்லாரும் சொல்லிக்கலாம். என்னதுன்னு. ஆனா பத்திரம் யார்கிட்ட இருக்குதோ, பத்திரம் யார் பேர்ல இருக்குதோ, அவங்க தான் ஓனர். கைய காமிச்சு இன்னைக்கு லேண்ட் என்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா யார் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ, யாருக்கோ அவங்களுக்கு தான். அதே மாரி வேதத்துல நம்மள பத்தி நெறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு நெறைய வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தம்லாம் நமக்கு புரியணும். நமக்கு இது எந்துதான்னு தெரிஞ்சு எடுக்கும்போது தான், அது நம்மள்தா இருக்குது. இல்லன்னா, அது இருக்குது, நம்மளும் இருக்கிறோம், வாழ்க்கை அப்படியே ஓடுது. ஆனா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, சரி வேதத்துல இருந்து பேசணும் அப்படின்னும்போது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாக் த்ரூ த பைபிள். ஏன்னா, அவுட் ஆஃப் இது ஒரு சின்ன கோடு தான். இப்படி மதத்த பத்தி பேசுனா, அதுவும் பேசலாம். இத செய்யலாமா? நகைய போடலாமா? நகைய கழட்டலாமா? நான் எப்படி இருக்கணும்? நான் என்ன மாரி ட்ரெஸ்ஸ போடணும்? ஷேவ் பண்ணணுமா? தாடி வைக்கணுமா? முடிய வளர்க்கணுமா? அ நான் மேக்கப் பண்ணலாமா? மேக்கப் பண்ணக்கூடாதா? இப்படி நெறைய காரியங்கள குறித்து நம்ம பேசிக்கிட்டே போலாம். அது ஆனா அதுக்கு பிரயோஜனமே கிடையாது பாருங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தைய எடுத்து பேசுனா, நிச்சயமாவே வாழ்க்கைய உருமாற்றும். ஒருவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், அவன் மேல எந்திரிச்சு வர முடியும். அது என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன்னா, என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நெறைய காரியங்கள அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தைய குறித்த அறிவு இருந்தா நம்ம மேல வந்துர முடியும். ஸோ, அப்படி நான் பார்த்து ஆரம்பிச்சேன். நான் என்ன யோசிச்சேன்னா, வேதத்த பத்தி நம்ம நெறையா பேசணும். வேதம் எதான் சொல்லியிருக்குது. நெறைய காரியங்கள் இருக்குது. நெறைய கிறிஸ்டியன் டிபேட்ஸ் இருக்குது. நெறைய காரியங்கள் இருக்குது. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம். அப்படி படிக்காம, வேதத்த ஆரம்பிப்போம். ஒரு 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 டாபிக்கா எடுப்போம். எடுத்து பேசும்போது, அப்போ ஒருத்த யாருக்காவது பிரயோஜனமா இருக்கும். அப்ப நான் இத பத்தி பேசும்போது ஆண்டவரு கிட்ட சொன்னேன். ஆண்டவரே நான் பேசி அப்படி மனசு மாற போறாங்க அப்படின்னும்போது, கர்த்தர் எனக்கு காட்டின ஒரே ஒரு வியூ என்னன்னா, "நீ விதைய போடு, விளைய செய்ய வைக்கிறது நான்." நீ விதைய போடுப்பா. விதை போடுற விதையெல்லாம் விளையறது கிடையாது. இது மாரி எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்டது. ஆனா எல்லாருமே அத ஏற்றுக்கொள்ளல. ஆனா சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. ஏன்னா ஒருவன் சொல்லாவிட்டால் ஒருவன் கேட்க முடியாது. ஒருவன் கேட்காம போனால் அவன் விசுவாசிக்க முடியாது. இப்படி வேதம் சொல்லுது. அப்ப சொல்ல வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் கிறிஸ்தவ சுவிசேஷத்த சொல்றோம். மதம் மாத்துறது கிடையாது. இது மதம் மாத்துறது கிடையாது. உன் மனசு மாறணும். அப்படின்னு நான் பிளான் பண்ணி, சரி இந்த சேனல் ஆரம்பிக்கலாம். நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லலாம். கேட்கிறவங்க கேட்கட்டும், கிண்டல் பண்றவங்க கிண்டல் பண்ணட்டும், கேலி பண்றவங்க பண்ணிட்டு போட்டும்ன்ட்டு ஆரம்பிக்கலான்னு முடிவு எடுத்து
போயிட்டுருக்கு. அப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு இதை எதை வச்சு ஆரம்பிக்கிறது, எதை சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம். பைபிளில் ஆதியாகமம் வந்து ஒரு இது. அதுலேயும் இன்றைக்கெலாம் ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நிறைய சின்ன குழந்தைங்க சொல்லும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்படி லைனாக சொல்லுங்க. சின்ன பசங்கள்லாம் ரொம்ப டேலண்டட். நீங்கள் நிறைய பேர் பார்ப்போம் பாருங்க, வேதத்தை அப்படியே மனப்பாடமாக சொல்கிறாங்க. ஆனால் அப்படி மனப்பாடம் பண்ணுறது நல்லது தான். ஆனால் அதை விட நல்லது அதை புரிஞ்சு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, அதை புரிஞ்சு உங்களுக்கு என்ன அதோடைய சாரம், அதோடைய அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னா, நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் பிரச்சனை மத்தியில் தானாக வந்துடும் அது. ஏன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா அந்த காரியம் வந்துடும். எனக்கு அப்படி இந்த ஆதியாகமத்தில் என்னென்னலாம் புரிஞ்சுதுன்றதை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இது ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு முதல் 3 வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இதெல்லாம் இருக்குது, எங்களுக்கு தெரியுமே. தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இதில் என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவத்தில் ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில் எப்படி ஒரு காரியத்தை செயல்படுத்துறது, எப்படி ஒரு காரியத்தை செயல்படுத்துறதுன்றது இருக்குது. திருத்துவம், ட்ரினிட்டி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, அவங்களோட ரோல் என்ன, அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்றது அதனோட காரியம் இங்கே இருக்குது. எவ்வளோ பெரிய காரியத்தை சொல்கிறோம்னு பார்த்தா, முதலாம் வசனம் இருக்குது, தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ வெறுமையா இருந்தது, இந்த ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இன்னைக்கு இந்த வெறுமையிலே இருந்திருக்குது, இந்த ஜலத்துல தேவ ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் எதுவும் உருவாக்கப்படலை. அடுத்த வசனத்துல தேவன் வந்து வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் சொன்னார், சொன்னதுனால உண்டாயிற்று. அப்ப தேவன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, இதுல இயேசுநாதர் எங்க, குமாரன் எங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். வார்த்தையில தேவன் சொல்லி உருவாக்குறாரு பாருங்க, அந்த வார்த்தையான தேவன் தான் இயேசுநாதர். எப்படி வார்த்தையான தேவன் இயேசுநாதர்னு நீ சொல்ற? வார்த்தையை எப்படி நீ சொல்ல முடியுது? இது எங்க வேதத்துல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான்ல நம்ம வந்தோம் பார்த்தீங்கன்னா 1வது வசனத்திலே சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஸோ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இந்த சென்டென்ஸை பிரித்து நிறுத்துறாங்க பாருங்க. ஆதியில ஃபர்ஸ்ட் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தை தேவன். இந்த வார்த்தை தான் மாம்சமாகி ஒரு கன்னி ஒரு குமாரனை பெறுகிறாள், அவள் தான் இயேசுநாதர். இதெல்லாம் வரலாறு பாருங்க. இதை நம்ம போக போக நம்ம நிறைய காரியங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த 3 வசனத்துல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நான் சொல்லிட்டேன், இயேசுநாதர்
பரிசுத்தாவி தேவன், வார்த்தையாகிய தேவன்றது இயேசுநாதர் குறிக்குது. அப்ப இயேசுநாதர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அவரும் கிரியேட்டர் தான். அவரும் தேவன் தான். நெறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். இயேசுநாதர் தேவனா அப்படின்ட்டு. சகலமும் அவரைக் கொண்டு, அவர் மூலமாய் உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாக்கவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில படிச்சுட்டு வந்தீங்கன்னா, மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. இதுவும் அதுவெல்லாம் இன்டர்லிங்க்டு எல்லாமே. நீங்க பைபிள் எடுத்து எங்க படிச்சு பார்த்தாலும் இயேசுநாதர் கூட இன்டர்லிங்க் ஆயிடும். இன்னைக்கு பைபிளை வந்து எல்லாம் எப்படியோ இன்டர்லிங்க் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் உண்மையிலே வேதத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, தேவன் தான் இங்கே மையப்புள்ளி. இயேசு, தேவன், பரிசுத்தாவி இவங்க 3 பேருமே சேர்ந்து தேவன் வந்து நமக்கு என்ன காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. இவங்க 3 பேரும் என்னென்னலாம் ரோலு, ஒரு மனுஷனை மீட்டு எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற காரியம் வந்து ஆதியாகமத்திலிருந்து எல்லாம் கடைசி வரைக்கும் இருக்குது. இப்ப இந்த தேவன் என்ன செஞ்சார்னு சொல்றது, அவர் மூலமா எனக்கு என்ன கிடைச்சது, இப்படிப்பட்ட காரியங்களை நான் பேசுறது தான் வேதம். நான் என்ன செய்யணும், நான் விசுவாசிக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். அதுதான் வேதம் சொல்லி கொடுக்குது. நான் என்னத்த கலட்டணும், என்னத்த மாட்டணும், இப்படிலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜனங்களை நகையை கழட்ட சொன்னாங்கன்னா, அதுக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கழட்ட சொன்னாங்கன்னா, அதுக்கு ஒரு இது இருக்குது. நம்ம பின்னாடி அதெல்லாம் வந்து பார்க்க போறோம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கும்போதெல்லாம் வந்து அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த 3 வசனம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல திரியேக கடவுளை காட்டுது. தேவன் எப்படி வார்த்தையாக இருந்தார், வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்படுது. இன்னொரு காரியம் நான் காட்ட விரும்புகிறேன். சிருஷ்டிப்பு, படைப்பு, கிரியேஷன். இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்குது ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரியேஷன், படைப்பின் வரலாறு. இப்போ இதுதான் ஹிஸ்ட்ரி, இதுதான் படைப்பு. நீ கூட நிறைய பேர் சொல்கிறாங்க மனுஷன் குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னா சொல்கிறான். இன்றைக்கி வந்து நிறைய காடுகள் இருக்குது. நான் பிறந்து இத்தனை வருஷமாக ஆகுது, நான் ஒரு காட்டில் கூட ஒரு குரங்கு மனுஷனானது நான் வந்து கேள்விப்பட்டது கிடையாது. நீங்கள் ஜூவில் நிறைய விலங்குங்க இருக்குது, ஒரு குரங்கு கூட ஒரு மனுஷனாக மாறினது கிடையாது. அப்போ அவங்க சொல்கிற காரியங்களில் நம்பகத்தன்மை கிடையாது. ஆனால் நான் வேதத்துலேருந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி நம்புறது, எப்படி இந்த வேதம் வந்து எப்படி உண்மையாக இருக்குதுன்றதுக்காக நான் எடுத்து காட்டுறேன். இப்போ தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், 3வது வசனத்தில் சொல்லுது. 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, இருள் வெளிச்சம். ஸோ இருள் இருந்ததுங்க. ஆனால் தேவன் என்னங்க சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு என்று சொன்னோன்னே வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட்டான ஒரு காரியம். சூழ்நிலை வந்து இருள், வெளிச்சம்ன்றது அதுக்கு ஆப்போசிட். இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன வேணுமோ, அவருக்கு என்ன வேணுமோ அதை வந்து சொல்லி கட்டளையிடுறாரு. இப்போ இதை பார்த்து நமக்கு என்ன, இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூட நமக்கு சூழ்நிலையில் நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன தேவைன்றத நம்ம அப்படி கேட்டு கற்றுக்கலாம். அப்படி நம்ம பெற முடியும். இன்னைக்கு உங்களுக்கு சுகம் வேணுமா, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன்னு எழுதியிருக்குது, நான் விசுவாசிக்கிறேன், அப்படி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே எனக்கு உடலில் வந்து வியாதி இருக்குது, ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே, இப்படி ஜெபம் பண்ணுறது வந்து இது வந்து கிரியை செய்யாது. எப்படி கிரியேட் பண்ணணும்னு கடவுளே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி உருவாக்கி வந்து நமக்கு அதை காட்டுறாரு பாருங்க. அவர் வந்து அதுதான் சொல்லுது. 2வது வசனத்தில் வந்து இருள் இருந்துதான். 3வது வசனம் சொல்ல பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ கூட பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, நம்ம அநேக நேரத்தில் என்ன பேசுகிறோன்னா, பிரச்சனை இருக்குது, கடந்தொல்லை இருக்குது, பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குது பத்தார், ஏதாவது வழி இருக்குது அப்படித்தார், அப்படி தான் கேட்குறோம். நானும் அப்படி தான் வந்து நிறைய நாள் இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் தான் பண்ணுறேன், எதுவும் பண்ண முடியலையே எதுன்னு சொல்லி நம்ம நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் பிரச்சனை மத்தியில் எப்படி வார்த்தை எடுத்து பேசணும்,
மனப்பாடமா நம்ம வந்து பேசுறதெல்லாம் வந்து நெறையா கிறிஸ்தவர்கள் வந்து நெறைய வார்த்தைகள் மனப்பாடமா பேசுவாங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. பாட்டு அருமையா இருக்கும். அந்த மாரி பாட்டு, அந்த பாட்ட எடுத்து பாட ஆரம்பிச்சோம்னா, அவ்வளோ ஒரு ஒரு அப்பா! அபிஷேகம் வந்த மாரி இருக்கும். ஆனா பாட்டு முடிஞ்சோனே புஸ்ஸுன்னு இறங்கிடும். வெற்றியா? வாழ்றதுக்கே கஷ்டமா இருக்குது கிறிஸ்துவுக்குள்ள. எப்படி வெற்றி பெறது? அப்படின்னு ஆயிருது நமக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி பெறுவதுன்னும்போது எப்படின்னா, அது ஒரு பாட்டா பாடும்போது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா எப்படி வெற்றி பெறணும்? எப்படி காரியங்கள செய்யணும்? வேதத்தின்படி எப்படி செய்யணும்ன்னும்போது, வேதத்த படிக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ண போறோம்? வேதத்தின்படி பேசப் போறோம். இன்னைக்கு காமிச்சிருக்கிறேன். வேதத்திலிருந்து 2 காரியம் இந்த 3 வசனம். ஆதியாகமம் 1லிருந்து 3 வரைக்கும். தேவன் எப்படி செயல்படுறாரு? எப்படி கிரியேட் பண்றாரு? ஒண்ணு இருட்டு இருக்குது. ஆனா அதுக்கு அவருக்கு என்ன வேணுமோ அத சொல்றாரு. இன்னைக்கு கூட பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? சமாதானம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா? என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது? ஆண்டவரே என்னுடைய சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொன்னீரே. நீர் எனக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறீரே. இந்த சமாதானத்தை ஒருவனும் எடுக்க முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுதே. நான் தழும்புகளால் குணமாகப் போகிறேன் அல்ல, குணமானேன்னு எழுதியிருக்குதே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமா எனக்கு ஆமென் என்றும் ஆமென் என்றும் எனக்கு ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. அப்ப எனக்கு தரித்திரம் கிடையாது. எனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு அப்படி நம்ம என்னைக்கு நம்ம மாத்தி பேசுறோமோ, சூழ்நிலை ஒருவேளை தரித்திரமா இருக்கலாம், சூழ்நிலை போராட்டமா இருக்கலாம், சூழ்நிலை பிரச்சனையா இருக்கலாம். ஆனா எப்படி நம்ம இத மாத்தி பேசுறோமோ, அன்னைக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகுது. நிச்சயமாகவே இப்படி தொடர்ந்து வரும் நாட்கள்ல வந்து நம்ம வேதம் எப்படி கரெக்ட்டா சொல்லுது. இங்க எப்படி இந்த 3 வசனத்துல வந்து நான் காமிச்சேன். தேவன் எப்படி உருவாக்குறாரு, கிரியேட் பண்றாரு. அடுத்து வர வசனங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தேவன் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வராரு. தேவன் ஒவ்வொன்னா எல்லாத்தையும் சிருஷ்டித்து வராரு. எல்லாமே சொல்றாரு, உண்டாகுது. சொல்றாரு, உண்டாகுது. அதான் எதுவுமே சூழ்நிலை இல்ல பாருங்க. வெளிச்சம் கிடையாது. மரம் கிடையாது. வானம் கிடையாது. நட்சத்திரம் கிடையாது. ஆனா எல்லாத்தையும் தேவன் சொல்றாரு உண்டாகுது. தேவன் சொல்றாரு உண்டாகுது. இன்னைக்கு உங்க பிரச்சனையில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சூழ்நிலையில, உங்களோட வாழ்க்கையில வந்து எதுவுமே இல்லாத நிலைமையா இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தருடைய வார்த்தைய எடுத்து நீங்க சரியா சொல்லி பாருங்க. நிச்சயமாய் ஒன்றும் இல்லாத இடத்துல கர்த்தருடைய காரியத்த நீங்க சொல்லும்போது, கர்த்தர் அதை செயல்படுவார். நீங்க சொல்ற பரிசுத்த ஆவியானவரே வாரும், 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 வாரும் சொல்றோம். ஆவியானவர் இங்க தான் இருக்கிறார். இயேசுநாதர் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போய் உட்கார்ந்திருக்கிறாரு. இயேசுவே வாரும், இயேசுவே வாரும் கூப்பிட்டுன்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வச்சிருக்கிறாரு. நீ சொன்னால் சொன்னபடி ஆகும்னு உனக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். அதுதான் சொல்லியிருக்காரு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போ என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவன் சொன்னால் சொன்னபடி ஆகும். எவனாகிலும் யார் வேணாலும் நடுவும் பாருங்க. அதுதாங்க பெரிய எனக்கு பிடிச்ச ஆச்சரியமே. விசுவாசிக்கிறவருக்கு அவரு போதகருக்கு மட்டும் ஆகணும்னு சொல்ல பாருங்க. அபிஷேகம் பெற்றவருக்கு மட்டும் சொல்ல பாருங்க. எவனாகிலும் நீ யாரா இருந்தாலும் இந்த வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சனா உன்னுடைய வாழ்க்கை மாறும். சவாலா சொல்றேன் பாருங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். தொடர்ந்து பின்வரும் நாள்ல பார்ப்போம். இந்த வார்த்தை எப்படிலாம் கர்த்தருடைய வார்த்தை இந்த வேதம் என்னென்னலாம் சொல்லுது. ரொம்ப நான் வேகமாலாம் போக விரும்பல. ஏன்னா ஒவ்வொரு வசனமும் வந்து மிக முக்கியமானது. ஒவ்வொரு வசனமும் வந்து நெறைய காரியங்கள சொல்ல விரும்புது. நிச்சயமா இன்னைக்கு நான் சொன்னது உங்களுக்கு பயன் அடையும் நம்புறேன். விசுவாசிக்கிறேன். யாருக்காவது ஒருத்தர் கர்த்தர் பேசுவாரு. இப்படிதான் எனக்கு பேசினாரு பாருங்க. ஒண்ணுமே இல்ல. சும்மா போய் ரொம்ப உடைஞ்சு போய் உட்கார்ந்தேன். பிரசங்கத்துல போய் உட்கார்ந்தேன். ஆனா அன்னைக்கு பேசினாரு. என் வாழ்க்கையில முதல் முறையா பிரசங்கம் கேட்கிறேன். என் பிரசங்கம் பண்ணத கேட்கும்போது நான் பாரம்பரியமான ஒரு சபைக்கு போயிருந்தேன். ஆனா அன்னைக்கு நான் வேற சபைக்கு போய் உட்கார்றேன். முதல் முறையா பிரசங்கம் கேட்கிறேன். என் போதகர் பிரசங்கம் பண்றாரு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இத பத்தி பிரசங்கம் பண்றாரு. ஆபிரகாமுக்கு எப்படி குழந்தை இல்லாம இருந்தா, அவன் எப்படி குழந்தைய பெற்றான்ற அந்த விசுவாசத்த பத்தி பேசினாரு பாருங்க. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க.
அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி அது கேட்டு உடனே டக்குன்னுலாம் வேலை செய்யல பாருங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம கேட்டதெல்லாம் வேற விஷயமா கேட்டுட்டு, தப்பான நம்ம அது கூடய கரஸ்பாண்டிங் ஆக்ஷன் இல்லாததுனால, தப்பு தப்பா நடக்கிறது, தப்பு தப்பா செய்றது. ஆனா, என்னைக்கு கேட்ட வார்த்தைய அப்படியே பயன்படுத்த ஆரம்பிச்சேனோ, என்னுடைய வாழ்க்கை மாறத் தொடங்கியது. அதே மாரி இன்னைக்கு நம்ம எப்படி கேட்டுருக்கோமோ, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எத கட்டளையிடுறாரு, அவர் சொல்றாரு, சொன்னா நடக்குது. அதே மாரி தான் இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. எவனாகிலும் இயேசுநாதர் அத்திமரத்த பார்த்து பேர்ந்து அத்திமரத்த சபிச்சுட்டு சொல்லும்போது, போயிட்டு திரும்ப வரும்போது சீஷர்கள்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. நீங்க சொன்னது அப்படியே பட்டு போயிடுச்சு அந்த மரம் அப்படின்றாங்க. அப்பதான் சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போ என்று சொன்னால் சொன்னபடியே ஆகும் என்று சொல்றாரு. மலைய பார்த்து பேர்ந்து சமுத்திரத்த தள்ளுண்டு போன்னா, நம்ம மலை எல்லா மலையும் முன்னாடி போய் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, எல்லா மலையும் முன்னாடிலாம் பேச சொல்லல. சில பேர் கேட்பாங்க, "என்ன மலைய பார்த்து நான் பேசணும்னா பைத்தியக்காரனா நானு?" அப்படிலாம் கிடையாது. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, "மலை மாரி இருக்குது பிரச்சனை. எவ்வளோ போராட்டம் இருக்குது. போராட்டத்தில முங்கி இருக்கிறேன்." எங்க முங்கி இருக்கிறீங்க? அந்த மாரி பிரச்சனை இருக்கு பாருங்க. மலை மாரி அப்ப சொல்றேன் பாருங்க. அந்த பிரச்சனையில தான் விசுவாசித்து நீ சொன்னால் சொன்னபடியே உனக்கு ஆகும். தேவன் எப்படி ஒரு காரியத்தை இல்லாதவைகள இடத்துல சிருஷ்டித்தாரோ, அதே மாரி இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம சொன்னால் சொன்னபடியே ஆகும். நிச்சயமா இந்த வார்த்தை உங்களுக்கு பயன்படும்னு நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இன்னும் வரும் நாட்கள்ல இன்னும் அதிகமா வேதத்துல இருந்து காரியங்கள எடுத்து நம்ம பேசுவோம். இது உங்களுக்கும் பயன்படும், எனக்கும் பயன்படும். கர்த்தர் எடுத்து பயன்படுத்தட்டும். ஆமென். தேங்க் யூ.